எப்பவாச்சும் தியேட்டர்ல படம் பார்க்குறப்போ, "அப்பா! எப்புட்றா இப்படிலாம் விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு" யோசிச்சிருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா, நம்மளாலலாம் இது மாரிலாம் பண்ண முடியுமான்னு நெனச்சிருக்கீங்களா? அப்படி நெனச்சிருந்தீங்கன்னா, இதோ உங்களுக்காக. ஒரு ப்ரொஃபஷனல் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகுறது எப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, இந்த வீடியோவ மறக்காம ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகுறதுக்கு முன்னாடி, விஎஃப்எக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ரியல் லைஃப்ல ஷூட் பண்றதுக்கு ரொம்பவே டேஞ்சரஸா, எக்ஸ்பென்சிவா இல்ல இம்பாசிபிளா இருக்க எலமெண்ட்ஸ போஸ்ட்ல அந்த ஃபுட்டேஜ் கூட ஆட் பண்றது தான் விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆர் விஎஃப்எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்க ஆட் பண்ற எலமெண்ட்ஸ் வேற ஒரு லைவ் ஆக்ஷன் ஃபுட்டேஜ் இருக்கலாம், இல்ல ஒரு சிஜி ரெண்டர்ஸாவும் இருக்கலாம். ஸோ இந்த ஒர்க்ஸ் எல்லாம் பண்றவங்களுக்கு பேரு தான் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட். இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகுறதுக்கு உங்களோட எஜுகேஷன் எந்த மாதிரி இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். எஜுகேஷனை பொறுத்தளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு 3 கேட்டகரியா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கூலிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்னா என்ன படிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க. செகண்ட் கேட்டகரி என்னன்னா, ஏற்கனவே இதுக்கு ரெலவெண்டான ஒரு டிகிரிலையோ இல்ல டிப்ளமோ கோர்ஸோ படிச்சுட்டு இருக்கவங்க. தேர்ட் கேட்டகரி யாருன்னா, இதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு டிகிரி படிச்சுட்டோ இல்ல படிச்சு முடிச்சுட்டோ விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வர முடியுமான்னு நினைக்கிறவங்க. இந்த 3 கேட்டகரிஸ்ல இருக்கவங்க எப்படி விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகுறதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்போதான் நீங்க ஸ்கூலிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த டைம்ல உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தி ப்ராப்பரான ஒரு புரிதல் இருக்கிறது ரொம்பவே ரேர் தான். ஸோ இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு பர்ட்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ட பத்தி மட்டும் படிக்கிற மாரி கோர்சஸ் ஆர் டிகிரி எடுக்கிறதுக்கு பதிலா, ஜெனரலா ஹோல் புரொடக்ஷன் பத்தி படிக்கிற மாரி கோர்ஸ் ஆர் டிகிரி எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா, அதுல நீங்க எல்லாத்த பத்தியும் படிப்பீங்க. ஸோ அதுல உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் புடிச்சிருக்கோ, அந்த டிபார்ட்மெண்ட்ட பத்தி மட்டும் ஸ்பெசிஃபிக்கா நீங்க அடுத்து படிக்கலாம். ஸோ இந்த மாரி டிப்ளமோ கோர்சஸ் ஆகட்டும், டிகிரீஸ் ஆகட்டும், இது எல்லாமே நெறைய யுனிவர்சிட்டீஸும் ஆஃபர் பண்றாங்க. யுனிவர்சிட்டீஸோட ஹெல்ப்போட நெறைய இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஆஃபர் பண்றாங்க. இதுல நீங்க எந்த இடத்த லேர்ன் பண்ண சூஸ் பண்றீங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வெறும் அங்க இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர மட்டும் வச்சு சூஸ் பண்ணக்கூடாது. அங்க உங்களுக்கு யார் டீச் பண்றாங்க, அவங்களுக்கு இது ரிலேட்டடா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஏற்கனவே இந்த இடத்துல இருந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள எத்தன பேர் போயிருக்காங்க, அந்த மாரி இருக்க எல்லாத்தையும் லிங்க்டின் மூலியமாவோ, இல்ல சோசியல் மீடியாஸ் மூலியமாவோ அவங்கள கான்டாக்ட் பண்ணி, அவங்கட்ட இருந்து இத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது கூடவே இன்டர்நெட்ல நெறைய இது சம்பந்தமா ரிசர்ச் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா சூஸ் பண்ணுங்க. அடுத்து செகண்ட் கேட்டகரி. மேக்ஸிமம் இந்த கேட்டகரியில இருக்கவங்க, இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரெலவென்ட்டான கோர்சஸ் ஆர் டிகிரி ஸ்டடி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல இருக்கவங்களுக்கு ஏற்கனவே புரொடக்ஷன் பைப்லைன்ல இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தி ஒரு கிளியரான ஐடியா இருக்கும். ஸோ, அதுல உங்களுக்கு எது புடிச்சிருக்கோ, இல்ல எது உங்களுக்கு நல்லா வருதோ, இல்ல நீங்க எதுல ஸ்பெஷலைஸ் ஆகணும்னு நெனைக்கிறீங்களோ, அதுல எடுத்து பிஜி டிகிரி பண்றதுனாலும் பண்ணலாம். இல்ல ஆன்லைன்லயே நெறைய சர்டிஃபைட் கோர்சஸ் இருக்கு. அதுல நீங்க நல்லா ரிசர்ச் பண்ணியும் அத லேர்ன் பண்ணலாம். அடுத்து லாஸ்ட்டா 3 கேட்டகரி. இப்போ இந்த விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, இல்ல படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, அத கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கோர்ஸஸ ஃப்ரம் பேசிக்ல இருந்து லேர்ன் பண்ணி வந்தீங்கன்னா, அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வர முடியும். அந்த கோர்ஸஸ்லாம் நெறைய இடத்துல ஆஃபர் பண்றாங்க. அது 6 மந்த் டிப்ளமோ கோர்ஸஸா இருக்கலாம். இல்ல நீங்க ஒரு மாஸ்டர் டிகிரீஸ் கூட இந்த இதுல பண்ணலாம். ப்ரோ அப்ப இந்த மாரி டிகிரிலாம் இருந்தா தான் இந்த விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் ஆக முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இல்ல. இந்த மாரி எதுவுமே இல்லைனாலும், உங்களால விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டா ஆக முடியும். எப்படின்னா, எல்லாத்தையுமே ஃப்ரம் பேசிக்ல இருந்து நீங்களாவே இன்டர்நெட்ல தேடி தேடி கத்துக்கணும். ஆனா, இந்த பாத் ரொம்பவே கஷ்டமாவும், சேலஞ்சிங்காவும் இருக்கும். ஏன்னா, யாருமே உங்களுக்கு சொல்லி தரவோ, இல்ல புஷ் பண்ணவோ இருக்க மாட்டாங்க. நீங்களா தான் எல்லாத்தையும் செல்ஃப் லேர்ன் பண்ணணும். ஏன் நான் இத அந்த கேட்டகரீஸ்ல சேர்க்கலன்னா, எல்லாராலயும் இந்த கோர்சஸ் அண்ட் டிகிரிய அஃபோர்ட் பண்ற மாரி அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா இருக்காது. ஸோ, உங்க ஃபினான்சியல் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி ஒரு டிகிரி பண்ணிக்கிட்டே விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகணும்னா, நீங்களா தான் செல்ஃப் லேர்ன் பண்ணணும். இது ரிலேட்டடா நெறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. அத கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாரி டிகிரீஸ், கோர்சஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ விட உங்களுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் நாலேட்ஜ் தான் ரொம்ப முக்கியம். எந்த மாரி ஸ்கில்ஸ் ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகுறதுக்கு வேணும்னா, ஃபர்ஸ்ட் எந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க போகணும்னு நெனைக்கிறீங்களோ, அதோட ஹிஸ்டரி அண்ட் கோர் கான்செப்ட்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். தென் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இண்டஸ்ட்ரியில எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்களோ, அந்த சாஃப்ட்வேர்ஸ்ல நீங்க ஃபெமிலியரா இருக்கணும். வெறும் சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாம கேமராஸ் பத்தியும், ஹோல் புரொடக்ஷன் பைப்லைன் பத்தியும் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குது, புதுசா என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, என்ன ஏதுன்னு அப் டு டேட்ல இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. ஏன்னா, அப்போதான் நீங்க இந்த ட்ரெண்டுக்கு அடாப்ட் ஆக முடியும். சோ, நான் ஃபாலோ பண்ற ஒரு 5 வெப்சைட்ஸ பத்தி சொல்றேன். செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் விஎஃப்எக்ஸ் எக்ஸ்பிரஸ். இந்த சைட்ட பொறுத்தளவுக்கு
போத் ஏசியா அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ஸ்ல இருக்க இண்டஸ்ட்ரி அப்டேட்ஸ், பிரேக் டவுன்ஸ், இன்டர்வியூஸ் இந்த மாதிரி இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க நிறைய கிடைக்கும். அடுத்து பிஃபோர்ஸ் அண்ட் ஆஃப்டர்ஸ். இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு ஃபிலிம்ல ஒரு விஷயத்தை எப்படி டெக்னிக்கலா அச்சீவ் பண்றாங்கங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் பிரேக் டவுன்ஸை இதுல அதிகமா பப்ளிஷ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வர்ச்சுவல் ப்ரொடியூசர். ஃபியூச்சர் ஃபிலிம் மேக்கிங் அண்ட் வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடான கண்டென்ட்டை இந்த சைட்ல அதிகமாக பப்ளிஷ் பண்ணுவாங்க. அடுத்து அனிமேஷன் வேர்ல்டு நெட்வொர்க். இந்த சைட்டோட நேம்க்கு ஏற்ற மாதிரியே இவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்றது அனிமேஷன் அண்ட் மோஷன் கேப்சரிங்ல தான். இது சம்பந்தமா உங்களுக்கு இங்கே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். லாஸ்டா ஆர்ட் ஆஃப் விஎஃப்எக்ஸ். இந்த சைட்ல சிஜிஐ ரிலேட்டடான பிரேக் டவுன்ஸ் அண்ட் இன்டர்வியூஸை இங்கே அதிகமாக பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட்ஸோட லிங்கோட சேர்த்து நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இண்டஸ்ட்ரி கூட அப் டு டேட்ல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே, இந்த விஷயம் எல்லாம் கத்துக்கிட்டா மட்டும் போதுமா ப்ரோ, விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகிடலாமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் அப்படி கிடையாது. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. நீங்க வெறும் லேர்ன் பண்ணிட்டு மட்டும் இருந்தா போதாது, பிராக்டிக்கலா நிறைய ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன்ல இருந்து ஏதாச்சும் ஃபுட்டேஜஸ் எடுத்து அதுல ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஆர் உங்ககிட்ட கேமரா இருந்தா அதுல நீங்களே ஷூட் பண்ணி கூட ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களால முடிஞ்சா ஃப்ரீலான்சிங் பண்ணியோ இல்ல இன்டர்ன்ஷிப் பண்ணியோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம். இந்த மாதிரி பண்றப்போ உங்களுக்கு ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ அண்ட் ஷோ ரீல் கிரியேட் ஆகும். ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ அண்ட் ஷோ ரீலை வச்சு உங்களால ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டா ஆக முடியும். ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டுக்கு ஷோ ரீல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி இல்ல எக்ஸ்பீரியன்ஸான பர்சனா இருந்தாலும் சரி, உங்களோட ஷோ ரீலை வச்சு தான் உங்களுக்கு என்ன தெரியும் தெரியாதுங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா லிங்க்டின் யூஸ் பண்ணி நிறைய பேர்ட்ட நெட்வொர்க்கிங் பண்ண ஆரம்பிங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நான் என்ன ஃபாலோ பண்ணணும் அந்த பார்த்து தான் இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. விஎஃப்எக்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Cheers.